ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு சமையலறையில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள், முட்டை ஓடு, டீ தூள், அதே மாதிரி நம்ம பழங்கள் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பழத்தோல், இதையெல்லாம் வச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான உரம் தயாரிக்க போகிறோம். இந்த உரம் தயாரிக்க நமக்கு ₹1 கூட செலவே இல்லை. 0 ரூபீஸில் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த உரத்தை நம்ம பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பழச்செடிகள், மூலிகை செடிகள், கீரைகள், இது மாதிரி எல்லா செடிகளுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தரையில் வளர்க்குற செடிக்குன்னா அதுக்கு தேவையான தண்ணி, ஊட்டச்சத்து, உரம் இதையெல்லாம் அதுவே வேர் வழியாக எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டியில் தான் வளர்க்குறோம். அதனால் அதுக்கு தேவையான தண்ணி, உரம் இது எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ உரங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும். பழங்கள்லாம் நிறைய வரும், பூக்கள் அதிகமாக பூக்கும், காய்கறிகளும் நல்லா வரும். இப்போ நம்ம எப்படி அதை தயாரிக்க போகிறோன்னு பார்க்கலாம். நான் வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், முட்டையோடு, டீ தூள், காய்கறி கழிவுகள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு தொட்டியில், ஏதாவது ஒரு தொட்டியில் மண் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு லேயராக. அதுக்கு மேலே இந்த காய்கறி கழிவுகள் இருக்கு இல்லையா, பழக்கழிவுகள், இதை போடுறோம். அதுக்கு மேலே மண்ணை போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே காய்கறி கழிவு, முட்டையோடு இதையெல்லாம் போடுறோம். இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டுட்டு வர்றோம். இப்போ இதையே நான் அப்படியே கொடுக்கக்கூடாதுன்னா, இந்த பழத்தோல், காய்கறி தோலெல்லாம் மக்கி உரமாக ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நம்ம இது மாதிரி அதை நல்லா மக்க வச்சு உரமாக கொடுத்தோன்னா அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் உடனே கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போ நான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற அந்த இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் போட்டு போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு, கடைசியில் நம்ம புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்கிற மோர், கீழே நம்ம ஊற்ற வேண்டிய நிலமையில் இருக்கிற தயிர், மோர், இதை நம்ம ஊற்றிட்டு, இதுதான் நிறைய நுண்ணுயிரிகளை பெருக்கி அந்த காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகளெல்லாம் மக்க வைக்கும். அதுக்கு மேலேயும் நம்ம தண்ணி ஊற்றிவிட்டு மூடி வச்சிடலாம். இதை நம்ம ஒரு மாதம் வரை இது வச்சிட்டோன்னா தான் அது நல்லா மக்கும். ஒரு 20 நாள்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு மாதம் இருந்தால் தான் நல்லா மக்கும். இப்போ நம்ம 20 நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கீழே உள்ளதெல்லாம் ஓரளவு நல்லா மக்கிடுச்சு, மேலே உள்ள லேயர் மட்டும் மக்காமல் இருந்துச்சு. திரும்பவும் நான் கொஞ்சம் தயிர் ஊற்றி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு கரெக்டாக ஒரு மாதம் ஃபுல்லாக ஆனப்புறம் நல்லா உரம் ஆயிடுச்சு. அந்த நம்ம தோலெல்லாம் நல்லா மக்கி மண்ணோட மண்ணாக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு உரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரண்டை செடிக்கு போடுறோம், பழச்செடிகளுக்கு போடுறோம், அதே மாதிரி பூச்செடிகளுக்கும் இந்த உரத்தை போடுறோம். போட்டோன்னு சொன்னால் நல்லா வரும். இன்றைக்கி நம்ம காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், முட்டை ஓடு இதை மக்க வச்சு எப்படி உரமாக கொடுத்தோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி பீட்ரூட்டு, சோயா சங்க்ஸு, வாழைப்பழத்தோல் இதெல்லாம் எப்படி உரமாக கொடுக்குறதுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.